ஹாய் குடேஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கதை இன்பமாக வாழ கற்றுக்கொள். வாங்க பார்க்கலாம். ஒரு ஆசிரியர் 15 வருஷம் கழித்து தன்னோட மாணவர்கள் எல்லாரையுமே பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு. அவங்கள வரவும் சொல்லியிருந்தாரு. எல்லாருமே அவர் சொன்ன இடத்துக்கு வந்து சேர்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் பிரபலமாக இருக்காங்க. ஒருத்தர் அரசியல்வாதியாக இருக்கார், ஒருத்தர் போலீஸ்காரராக இருக்கார், ஒருத்தர் தொழிலதிபராக இருக்கார், ஒருத்தர் பேப்பர் கடை வச்சுருக்காரு, ஒருத்தர் துணி கடை வச்சுருக்காரு, ஒருத்தர் அரசாங்க அதிகாரியாக இருக்கார், ஒருத்தர் அமைச்சராக இருக்கார், சில பேர் ரொம்ப பெரிய ஆட்களாக இருக்காங்க. இப்படி கலந்து எல்லாருமே எல்லா துறைகள்லையுமே ஆட்கள் வந்திருந்தாங்க. எல்லாருமே இது ஒரு அழகான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஒன்று சேர்றாங்க. அப்போ துணி வியாபாரி அமைச்சர்கிட்ட என்னடா எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாரு. பேப்பர்காரரு போலீஸ்காரரை பார்த்து என்னடா இவ்வளோ குண்டாயிட்ட அப்படின்னு பேசுகிறாரு. ஆனால் அந்த உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோவா பேச்சு வரலை. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்குள்ள எந்த பேச்சுவார்த்தையுமே நடக்கலை. எல்லாருமே அமைதியாக அவங்கவுங்க இடத்துல போய் உக்காந்துடுறாங்க. அது வரைக்கும் அந்த ஆசிரியர் அங்கே வரவே இல்லை. வந்திருந்த எல்லாருக்காகவும் காஃபி தயார் செஞ்சுட்டு இருந்தார். ஆசிரியருக்கு உதவியாளராக இருந்தவர் ஒரு மேஜையை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு. அந்த மேஜை மேலே சில்வர் கப்பு, மண் கப்பு, பீங்கான் கப்பு, வெள்ளி கப்பு, கண்ணாடி கப்புன்னு பல வகையான கப்பு வகைகளை அடுக்கி வைக்கிறாரு. ஆசிரியர் தயாரான காஃபியை எடுத்துகிட்டு வராரு. எல்லாருமே ஆசிரியர் வந்ததுமே எந்திரிச்சு நின்று அந்த காஃபியை வாங்கிறதுக்காக அங்கே இருந்த காஃபி கப்புகள்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்கல்ல, அதில் ஒவ்வொரு விதமான காஃபி கப்புகள் இருந்தது. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தேவையானதை தேர்வு செஞ்சு எடுத்துகிட்டு வர்றாங்க. ஆசிரியர் எல்லாத்தையுமே அமைதியாக பார்த்துட்ருக்காரு. எல்லாருமே இப்போ நான் கேட்க போகிற கேள்விக்கு உண்மையாக பதில் சொல்லுங்கள். இங்கே நீங்கள் உட்காந்துருக்கீங்கல்ல, உங்கள் பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள்கிட்ட சின்ன வயதில் நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருந்தீங்களோ அதே சந்தோஷத்தோடு இப்போ உங்களால் இருக்க முடியுதா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாருக்குமே அப்போ தான் புரிய வருது. இல்லை சார் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. ஸ்கூலில் படிக்கும்போது இருந்த ஆர்வமும் மகிழ்ச்சியும் இப்போ ஏதோ ஒன்று தடுக்குது சார். அது என்னன்னு தான் சொல்ல தெரியலை. ஏதோ என் பக்கத்தில் இருக்கானே, இவங்கிட்ட நான் பயங்கரமாக விளையாடிருக்கேன் சார். ஆனால் ஏதோ ஒன்று அவனை நெருங்க முடியாமல் தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடத்தை புரிய வைக்கிறதுக்காக தான் நான் உங்களை இங்கே கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாரு. நீங்கள் எல்லாருமே வெவ்வேறு துறையில் வெவ்வேறு பதவியில் வாழ்ந்துட்டுருக்கலாம். ஆனால் நீங்கள் எல்லாருமே வாழ வேண்டியது உங்களோட வாழ்க்கையை தான். நீங்கள் எல்லாருமே உங்களுடைய துறையை தான் பெருசாக மதிக்கிறதுனால மற்றவர்கள்கிட்ட நெருங்கி போக உங்களால் முடியலை. உங்களுடைய தகுதி துறைங்கிறது வேறு, உங்களுடைய வாழ்க்கைங்கிறது வேறு. இங்கே இருக்கிற விதவிதமான காஃபி கப்புகள் மாதிரி தான் உங்களுடைய பதவிகளும். நீங்களும் வெவ்வேறு பதவிகளில் இருக்கலாம். ஆனால் என்ன தான் வேறு விதமான காஃபி கப்புகள் இருந்தாலும் நமக்கு தேவை காஃபி தான். அதே மாதிரி நீங்கள் வெவ்வேறு பதவிகளில் இருந்தாலுமே உங்களால் எளிதாக மற்ற மனிதர்களோட நெருங்கி பேசி சந்தோஷமாக வாழ முடியுது அப்படின்னா அதுதான் நமக்கு தேவை. பதவி தேவையே இல்லை. எப்பயுமே உங்கள் பதவிகளை தகுதிகளை வீட்டுக்குள்ளே நுழையும் போதே கலட்டி வச்சுடுங்க. அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வீட்டுக்குள்ளே ஒருத்தனாகவும் வாழ கற்றுக்கோங்க. என்னதான் நீங்கள் வெளியில் பெரிய அதிகாரியாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே உங்கள் குழந்தைக்கு தந்தையாகவும் உங்கள் மனைவிக்கு கணவனாகவும் உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு குழந்தையாக மாறி நடந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் இன்பமாகும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் தன்னோட உரையை முடிக்கிறாரு. அமைதியாக இருந்த எல்லாருமே ஆசிரியர் பேசினதுக்கப்புறம் ஏதோ மனசில் இருந்த பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி திருப்தியாக ஆசிரியரை பார்க்குறாங்க. ஆசிரியருக்கு நன்றியை தெரிவிக்கிறாங்க. அப்புறமா தன் நண்பர்களோட தன்னோட நினைவுகள் எல்லாத்தையுமே கலந்து பேசி ரொம்ப சந்தோஷமாக அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஹாய் குடேஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதை மூலமாக ஆசிரியர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நம்மளுடைய பதவி அதிகாரத்தை எப்பவுமே நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது. அப்படி கொண்டு போனோம் அப்படின்னா இன்பமான வாழ்க்கை என்னும் காஃபி நமக்கு கிடைக்காமலே போய்விடும் சொல்கிறாரு. ஓகேவா குட்டீஸ்? நன்றி, வணக்கம்.